பாம்புல சீட்ல உட்காரையா வெளியே உட்காரையா மனசு பக்கு 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 துடிச்சா இருக்கிறேன். தலைவர் எப்போ மாத்தாவன பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. பயங்கர ஆசிரியர் சம்பவம் பண்ணி சூப்பராக இருக்கும். 8 மாதம் நடுத்தோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தையும் அதிகம் ஆமாங்க இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஒரு தடவை படம் வேற லெவல். இந்த படம் இருக்கு. மியூசிக் ஃபைட் டைப்ல இருக்கு. மியூசிக் அப்பா யாரு ஜிவி பிரகாஷ் அக்காவை போட்டு பட்டை கிளம்பிட்டார். ஃபைட்ல எப்படிங்க? ஆமா அனிருத்து அதையும் என்ன படத்துக்கு அதையும் மிஞ்சிருவாரு. அனிருத்தையும் மிஞ்சிருக்காரு. ஆமா படத்துக்கு பார்க்க சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்ல ஆக்ஷன் படம். நல்லா பயங்கரமா இருக்கு படம். வேற லெவல். மியூசிக் என்ன பண்ணிருக்காங்க? மியூசிக்லாம் ஜம்முன்னு பண்ணியிருக்காப்ல. படம் ஒரே கன்னு தான். கேப்டன் மில்லர் அசத்தலான மின்னல். திரி மில்லர் வேலையில்லா பட்டதாரி மில்லர். திருச்சி ட்ரம்பலம் மில்லர். மாரி மில்லர். மொத்தத்தில் வெறித்தனமான மில்லர். தனுஷ் வந்து இந்த கேப்டன் மில்லர் படத்தில் வந்து அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்து முடிச்சிட்டாரு. அவ்வளோ அற்புதமான காட்சிகளாக இருந்துச்சு. செமையாக பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து டிஃப்ரெண்டான படம். புதுவிதமான தனுஷை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து தெறிக்க விட்டார். அவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த ஒளிப்பதிவு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மித்தபடி தனுஷ் வந்து ஒன்று ஆர்மி மாஸ்க் ஆகிட்டார். கில்லர் கேப்டன் மில்லர் தரமான ஒரு சூப்பர் படம். எல்லாரும் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு பழைய காலத்து ஒரு கோயிலில் வந்து நம்ம யாரும் மிதிக்க முடியாது. ஒரு அந்த காலத்தில் இருந்த மக்களை வந்து நம்ம எல்லாருமே போய் மிதிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பராக தரமாக எடுத்திருக்காரு. ஒரு கதையை ஒரு படம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரோட நடிப்பும் தரமாக இருக்கு. தனுஷ் நடிப்பு சொல்ல வேண்டாம். அவர் உண்மையில அசுரன் தனுஷ் தான். அசுரன் நடிப்பு அப்படியே காட்டியிருக்காரு. அசுரன் படத்தில் எப்படி நடிச்சாரோ அதையே கேப்டன் மில்லர் நடிச்சிருக்காரு. இன்னும் படம் மேலும் பேசல. படம் சூப்பர் ப்ரோ. ஆக்ஷன் பிளாஸ்டரா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஒரு வருஷம் கழிச்சு தலைவர் வந்து தேட்டரில் வந்து பார்த்துருக்கோம். படம் சூப்பராக இருக்கு. கேஜிஎஃப் மாதிரி செம்மையாக நல்லா புது கண்ணெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக படம் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு ரோல் இல்லை. ஆனால் வந்து ஹீரோயின் கூட இன்னொரு லேடி ஒருத்தி கேரக்டர் உண்டு. அவங்க நேம் தெரியல. அவங்க கேரக்டர் தான் சூப்பராக இருக்குது. படம் செம்ம நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட். சரி இப்போ கீழே படம் ஃபுல்லாக மாஸ் தான். தனுஷன் தான் சரியான நடிப்பு. சூப்பராக இருக்கிற படம். ஒவ்வொரு சீனும் சிறப்பாக இருக்கு. நல்லா இருக்கணும். பார்க்கலாம்ண்ணே. பக்காவாக இருக்கணும். மியூசிக்லாம் பக்காவாக கொடுத்துருக்காப்புல. படம் அருமையாக இருக்குண்ணே. எல்லாரும் பார்க்கலாம். படம் சூப்பர்ண்ணே. எல்லாருமே ஆக்ஷன் மியூசிக்னா பட்டை எழுது. ஏன்னா நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க படத்தை பாருங்க. கம்மியா இருக்கு. எல்லாமே 2024 தலைவர் படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் போய் நீங்க வரல. 1.5 ஓட்டு சாப்பிட்டுருக்கேன். அது தப்பா சொல்லக்கூடாது. படத்தை பார்த்தீங்கன்னா தலைவரோட ஆக்டிங் இதுக்கு முன்னாடி 2023 பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் தட்டி விடுங்க. 2024 ஸ்டார்டிங்கே கொடுத்தாரு. தலைவர் ஹைலைட். புரியுதா? எங்க படம் தான் வேற லெவல் ப்ரோ. இப்போதான் தலைவர் தனுஷ் தான். இதுக்கு மேலே வேற யாரும் வர முடியாது. தனுஷ் தான். அல்டிமேட். கேட்டர்ல 2 கிராம் வெயிட்டிங். கேஜிஎஃப் 3 கிராம் வெயிட்டிங் இல்ல. கேட்டர் படம் வெயிட்ல வேற லெவல்ல. படத்தை அடிச்சு வேற எந்த படமும் கிடையாது.
மில்லர் கேப்டன் வாத்தால வேட்டு எவனே அடிச்சிட்டு